மாலதி நீங்க வாங்க. இந்த 3 விஷயம் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா நீங்க லைஃப் லாங்க அவங்க வச்சு நீங்க விளையாடலாம். இது தெரியாம நிறைய பேர் என்னன்னா நான் வந்து அவங்க ப்ராடக்ட் பண்றாங்க, நிறைய பண்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா பேசிக்கா அது தெரியல. வரைபடம் வச்சுட்டீங்களா? காஞ்சிபுரம் இல்ல அவங்க இன்னொரு பையன் ஐயா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நான் அளவுலாம் சேர்த்து ப்ராடக்ட் பண்றேன். சந்தோஷம். ஆனா எப்படி அந்த ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, எங்க வரைஞ்சிருக்கீங்க, அது என்ன கைடியா இருக்குன்னு சொன்னா தெரியல. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் சொன்னாங்க முறையா போனாங்க அது முறையான ரிசல்ட் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அளவுல நல்லதுதான். ஆனால் அளவுல தவறா செஞ்சு கைடியாருடைய சந்தை இருக்கும். அப்படி போயிருக்கு. அதனால கருத்தோடி நல்லது, நல்ல அரிசி தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கேம்பெயின் இப்போ பண்ணுது. நம்மளால் பாம்பையும் நெல்லையாரும் எல்லாமே 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளை எடுத்து பண்ணணும்னு சொல்லி அப்போ வந்து பேசிக்குவாங்க. இப்போதான் வந்து இன்னைக்கு ஒரு ஆகாய சாப்பாடு வந்து மக்கள் அப்படி ஒரு அளவுல இன்னொரு 20 வருஷம் ஆக எல்லாத்துக்கும் சேனல் அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் நல்ல விஷயம். ஓகேவா? இப்போ இந்த அளவுகளாக எப்படி வந்து நமக்கு வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு, கொஞ்சம் தயவுசெய்து இப்படி நீங்க பேசுறீங்களா? இது மாதிரி நீங்க பேசுறது என்னன்னா நீங்க பேசுறீங்க முக்கியமான செய்திக்காக கூட இருக்கலாம். எனக்கு என்னன்னா கொஞ்சம் ரொம்ப முக்கியமான இருக்குது, அவங்க டைம் எடுக்கலான்னு சொல்லுங்க. ஓகேவா? சரி பரவாயில்ல. அந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு அவர் மனைவி வழிபட்டுனா அந்த ரெக்கார்டாக தான் சரி. தேனிங்கிறது வந்து எப்போதான் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் இருக்கும்போது பார்த்தா தான் சரியாக அந்த ப்ராக்டிக்கல் தான் சொல்லிக் கொடுக்குறது அந்த பயிற்சியோட பற்றி ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். தேனி இங்கே இருக்கட்டும் பரவாயில்ல. அது எனக்கு அப்படியெல்லாம் வராது. மைக் இருக்கா, மைக் ஸ்டாண்ட் இருக்கா, கேட்குறீங்களா? இதுதான் அலோவேரா பார்பாரின்சிஸ் என்கிற நம்முடைய நாட்டு ரக சொத்துக்காய். நாட்டு ரக சொத்துக்காய்னா அப்படின்னா ஹைபிரிட் இருக்கா, வேற நிறைய வெரைட்டிஸ் இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. அதை பற்றி சொல்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தது. அந்த ஒரிஜினல் வெரைட்டியை முடிச்சுட்டோம். இந்த நாட்டு ரக சோத்துக்கட்டாலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அடையாளம். இந்த ஓரம் இருக்கிற முட்களை அத்துறீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி வளையணும். வெள்ளையா ஆமா வளையணும். கை எப்படி அழுத்தினாலுமே நம்ம வலிக்க கூடாது. ரொம்ப பிளெக்சிபிளா பேப்பர் மாதிரி வளையணும். இது ஒரு முக்கியமான அடையாளம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க அது தவறில்ல. இதுலேயே இங்கே இருக்கு பாருங்க. இது வந்து அந்த முனையில வந்து லேசா சிவப்பா ஒரு ஒளின்னு வந்திருக்கும். இது என்ன நடந்தா இனக்கலப்பு நடந்திருக்கிறது. எப்படி இனக்கலப்பு நடத்தினாங்க? யாரும் கூட சேர்க்கல. காற்றில் வரக்கூடிய மகிழ்ந்த தூள்கள் வேற ஏதாவது இருந்து வரும்போது கலந்து அந்த இனக்கலப்பு நடந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் முட்கள் வந்து ரொம்ப ரஃபா இருக்கு. மற்ற கேரக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? இதில் அழுத்திங்கன்னா கீழே மஞ்சளாக பால் வரும். அந்த மஞ்சளாக பால் வரல நாட்டு சோத்துக்கட்டோடைய முக்கியமான ஒரு அடையாளம். ஓகே, அந்த மஞ்சளாக பால் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பேர் கிருமையா இருக்கா, வைக்கிறத நேர்ந்தீங்க மஞ்சளாக பால் வருது இல்லைங்களா? அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? அலுவைன் லேக்டெக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஊசாமரம், கரியபோடம், ரத்தப்போடம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து சாதாரணமாக இங்கிருந்து இந்தியாவிலிருந்து 2000 ரூபாய்க்கு வெளிநாட்டுக்கு போகுது. திரும்பி வரும்போது 2 லட்சம் ரூபாய் மருந்தாக மாறி வரும். நமக்கு அது முன்னாடி சித்திரங்கள்லாம் வந்து மிக பிரமாதமாக அதை வந்து தெரிவிக்க அதை பக்குவப்படுத்தி நம்மளுக்கு மருந்தாக கொடுத்துருந்தாங்க. அது இன்னைக்கு என்னன்னு சொன்னாக்க அது வந்து இந்த சோற்றுக்கட்டாலையை அந்த வெயிலிருந்தும் மற்ற விலங்குகளுக்கு காப்பாற்றுறதுக்காக என்னுடைய பின்புறமாக அந்த இந்த பட்டை வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் ஜலம் தான் இருக்குது. அதை வந்து பாதுகாப்புக்காக விலங்குகள் கடிச்சா கசக்கு முடிச்சுட்டு போயிருக்கு. அதை கடந்து என்னன்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி உள்ள இருக்கிற சோறு பாதிக்கக்கூடாது. எவ்வளோ மழை விட்டாலும் சரி தண்ணி வந்து உள்ளே போகக்கூடாது. அதே மாதிரி பகலில் நடத்தீங்கன்னா கூலாக இருக்கும், இரவு நடத்தீங்கன்னா வாமாக இருக்கும். இந்த மாதிரியான அந்த ஒரு தெர்மோஸ்டாட்டிக் கண்டிஷன்ஸ் கொடுக்குறது அந்த மஞ்சள் பால். அது ரொம்ப சிறப்பு. இந்த சோற்றுக்கட்டாலையில் மிக மிக உயர்ந்த ஒரு பொருள் வந்து அந்த அந்த மஞ்சள் பால். அதை நம்ம வந்து வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துனா கையில் எடுக்க முடியாது.
அடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த மஜாஸ் பார்த்து. இன்னொரு அடையாளம் பார்த்தீங்கன்னா இந்த அலோரா பார்பாடென்சிஸ் என்று சொல்லக்கூடிய நாட்டு சோற்றுக்கட்டானுடைய பூக்கள் இருக்கிறார். இது ஒரு முக்கியமான அடையாளம். சிலதெல்லாம் ரொம்ப திக் ரெட்டாக இருக்கும், அது இனக்கலப்பு மிக அதிகமாக நடந்திருக்கிறது. சிலதெல்லாம் மஞ்சளாக இருக்கும், ஆனால் இந்த சிவப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு சாதாரண இதுதான் வந்து இந்த சோற்றுக்கட்டானுடைய இது. இது வந்து என்னுடைய வீட்டினுடைய ஒரு நாட்டு சோற்றுக்கட்டானுடைய அங்கிருந்து அந்த பூ இந்த இது. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு அடையாளங்கள் தவிர இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு வந்து பின்பக்கமாக சோற்றுக்கட்டானுடைய பின்பக்கமாக இந்த மாதிரி வெள்ளை புள்ளிகள் இருக்கும். இந்த மாதிரி வெள்ளை புள்ளிகள் இருந்ததுன்னா அது நாட்டு சோற்றுக்கட்டானுடைய ஒரு அடையாளம். இந்த வெள்ளை புள்ளி மறைந்த பின்னாடி தான் நாம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். வெள்ளை புள்ளி இருக்கும்போது இன்னும் முதிர்வேலின்னு அர்த்தம். நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் பார்த்தாங்க, சூடு எடுத்துட்டு அடுத்து அதை பண்ணுறாங்க, எனக்கு அழுகாட்சி எடுக்காச்சு ஒரு வேறு வழி இல்லைப்பா எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகேவா? சூடு எடுத்துட்டு அதெல்லாம் காட்டுவாங்க. அதில் வந்து அது முதிர்ந்து இருக்குதா என்ன வேலைக்குங்களான்னு தெரியாது. ஓகே, இது நம்முடைய குமரி கணக்கெல்லாம் முதல் உலகத்தில் தோன்றி அந்த செடிக்கே வந்து குமரின்னு பேர் வச்சுருந்தாங்க. அந்த செடி இருக்கிறதுனாலே அந்த கண்ணத்துக்கு குமரின்னு பேர் வச்சுருந்தாங்க. அது பின்னாடி என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இலைமூலிகைன்னு அந்த ஊரில் வளைச்சாங்க. அது பின்னாடி என்னாச்சுன்னா இலைமூலிகை என்பது மருவி லெமூரியாவாக மாறிடுச்சு. குமரி கண்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன? லெமூரியான்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த கண்டம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த கண்டம் இருக்கிற காலத்தில் என்ன பண்ணுன்னா, இங்கிருந்து வந்து நம்முடைய மிளகு, ஜாதிக்காய், முக்கியமான நம்முடைய இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு படகுகள் இருந்து போவாங்க. எகிப்து இந்த மாதிரி நாடுகளுக்கு சோற்றுக்கற்றாழையை இப்படி மணலாக அறுத்துட்டு போனால் கெட்டு போயிடும், பல மாதங்கள் போவாங்க, கெட்டு போயிடுங்கிறதுக்காக அந்த செடியை அப்படியே பிடிங்கிட்டு எடுத்து கொண்டு போவாங்க. அங்கே போய் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் அதை எடுத்து அறுத்துக்கு முன்னாடி அந்த வேர் அங்கேயே போட்டு வந்துடுவாங்க. அப்படி வேர் வந்து அங்கே வந்ததுக்கு பின்னாடி அவங்க பாரசீக நாடு மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எங்கள் நாட்டு இது எங்கள் நாட்டு மனுஷன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆரிஜின் யார்? நம்முடைய குமரி கண்டம். அது தெரியுதுல்ல, அன்றைக்கி எல்லாம் வரலாறு வரைஞ்சி வச்சு இன்னைக்கு கூகுள் ஆண்டு என்ன சொல்கிறாரு அதை கேட்கலாம். அது மாதிரி விஷயம். ஓகேவா? அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்போ எகிப்தில் வந்து இந்த மாதிரி சோற்றுக்கற்றாழையை பயன்படுத்துறதுல உங்களுக்கு வந்து நெஃப்ரிட்டிஸ்ன்னு அப்படி எடுத்துருந்தாங்க. அந்த மகாராணி பேர் நெஃப்ரிட்டிஸ். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கிளியோபத்ராவுக்கு முன்னாடி இருந்தவங்க. அவங்க மிகப்பெரிய மகாராணி. அவளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி பால்வினை நோய் இருந்துச்சு. அதுக்கு மருந்து எங்கேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்தியாவிலிருந்து வைத்தியர்கள் தேடி பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த சோற்றுக்கற்றாழையை நீங்கள் பயன்படுத்தினா பரவாயில்லன்னு அங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க. அவங்க பால்வினை நோய்க்கு பயன்படுத்தியிருக்காங்க. உலக அழகி கிளியோபத்ரா சோற்றுக்கற்றாழையை தான் பயன்படுத்தி அவங்க மிகப்பெரிய உலக அழகியாக மாறினாங்க. அதை விடவும் ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று படிப்பு என்னன்னு சொன்னாக்க, அலெக்சாண்டர் உலக மாவீரர் இல்லையா, எல்லா நாளையும் ஜெயிச்சு வந்தார். அவருடைய குருநாதர் அரிஸ்டாட்டில் அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார். என்ன சொல்லிக் கொடுத்தாரு? உலகத்தை ஜெயிக்க வேணும்னா நீ கையில் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும். அது வந்து இந்தியாவுக்கு தான். அதை கொண்டு வந்து பார்படாஸ் அப்படிங்கிற தீவில் நீ வளர்த்து. ஏன்னா அந்த தீவில் மக்களே இல்லை. அந்த தீவில் ஒன்று இது வளர்த்து அது வந்து வந்த பின்னாடி அதை அறுத்துட்டு ஒவ்வொரு முறை போருக்கு போகும்போது நீ வந்து போர் வீரர்களோட ரகசியமாக அதை கொண்டு போ. போர் வந்து முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் கேப் இருக்கு, ஒரு வாரம் போட்டுடுவாங்க, கேப் கிடைக்கும், வந்துடுவாங்க. வந்த உடனே அந்த படை வீரர்களுக்கு இந்த சோற்றுக்கற்றாழையை எடுத்து தேய்ச்சி விட்டுருவாங்க. அவங்க 3 நாள் 4 நாள் ரெக்கவர் ஆகிடுவாங்க. எதிர்நாட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க? அவங்க இன்னும் ரெக்கவர் ஆகிருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் இவங்க படையெடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க அப்படி ஜெயிச்சது தான் அந்த உலக நாடுகளை பூராமே ஜெயிச்சு வந்தது. அப்போ புண்களை ஆற்றக்கூடியது. அந்த காலத்துலலாம் வேகே குத்தி கத்திலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த புண்களை எல்லாம் ஆற்றுறதுக்கு மிக அற்புதமான ஒரு விஷயம். அந்த மாதிரி பல விதங்களில் இருக்குது. நம்முடைய சித்தர்கள் வந்து சோற்றுக்கற்றாழை சொல்லாத எந்த சித்தர்களுமே கிடையாது. மிக பிரமாதமாக சோற்றுக்கற்றாழை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. குமரியை கைக்குள்ளுன்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு. அவங்க தப்பாக நினச்சிட்டு நம்ம குமரி பெண்களை கை கொண்டால் நம்ம ஆழி அதிகமாக நினச்சிடலாம். அப்படி இல்லை. குமரியை வந்து நீங்கள் இதை சாப்பிடணும். குமரி கண்ட நோய்க்கு குமரி மருந்துன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லைங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை கைனகாலஜி ப்ராப்ளத்துக்கும் இதுதான் மருந்து. இன்றைக்கி நான் அதை வந்து மருந்துன்னு சொல்லிட்டேன்னு சொன்னாக்க எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது. ஏன்னு சொன்னாக்க இன்றைக்கி பல கோடிக்கணக்கில் இன்றைக்கி மருத்துவத்துறையில் வளர்ந்து நம்முடைய இந்த மருந்துகள் பார்மா அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்தியா மட்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்தியா மட்டும் சரியான முறையில் சோற்றுக்கற்றாழை கையெடுத்திருந்தால்
உலகத்திலேயே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வல்லரசாக மாறிடுது. ஏன்னா இந்த இவ்வளவு ஃபார்மா கம்பெனிக்கு நம்ம வேண்டியதில்லை, இவ்வளவு ரசாயன உணவுகளோ ரசாயன மருந்துகளோ ரசாயன காஸ்மெட்டிக்ஸோ நம்மகிட்ட வேண்டியதில்லை. அத்தனைக்கும் மாற்றம் நம்ம முடிவே இருக்குது. நம்ம இன்னுமே 50 ஆண்டுகள் கூட வாழலாம். சக்கரை நோய் இல்லாமல், ப்ரெஷர் இல்லாமல், கால்கை மூட்டு வலி இல்லாமல், யூட்ரஸ் ப்ராப்ளம் இல்லாமல், குழந்தை இல்லாத அந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளால் இன்னுமே ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆனால் அதெல்லாம் கையில் எடுக்காதனால இன்றைக்கி வீட்டுக்கு ஒரு பேஷண்ட், என்ன பேஷண்ட் இருக்காங்க, அந்த மாதிரி பேஷண்ட் இருக்காங்க. இன்றைக்கி சக்கரை நோய் இல்லாதவங்களே கிடையாது. கோயம்புத்தூர் பழம் சொல்ல மச்சான் சர்க்கரை இருக்கிறாருமா, இல்லைன்னே இல்லை மனுஷனாடா அப்படிமா. சர்க்கரை இல்லாத மனுஷனே கிடையாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி அந்த மாதிரி இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது தான் வந்து இன்னைக்கு வந்து சமூகத்தில் ஒரு அந்தஸ்துன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல இந்த சோத்து கற்றாழை என்ன பங்கு வகிக்கிறது, நம்மளை எப்படி வந்து குழந்தையிலிருந்து பெரிய வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்க வைக்க முடியும், பிறந்த குழந்தையிலிருந்து சாகிற வரைக்கும் இந்த சோத்து கற்றாழை எப்படியெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத நிறைய கற்றுக்க வேணும். இன்னைக்கு ஒரு நாளில் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு என்ன செய்திகள் உங்களுக்கு என்ன கிஃப்டடோ அது வந்து உங்களுக்கு வந்து சேரும், கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக இந்த சோத்து கற்றாழை இப்படி எடுத்துட்டோம். இது அடையாளம் கண்டுபிடிக்கிறது மிக முக்கியம். இதை கடந்து என்ன சோத்து கற்றாழை இருக்குன்னா, இது வந்து ரெட் அலோரான்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெட் அலோரா அல்ல. நான் அப்படி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தா வந்து பால் சாப்பிட்டா வரும், பார்த்தீங்களா, ரத்தமான பால் வரும். இதுக்காக நாங்கள் ரெட் அலோரா சொல்லிக்கிறோம். ஆனால் இது வந்து ரெட் அலோரா அல்ல. ரெட் அலோரா சித்தர்கள் சொன்னது வந்து 4 சோத்து கற்றாழை பற்றி பேசினாங்க. ஒன்று வந்து வான்குமரி, பால்குமரி, செங்குமரி, நற்குமரி அப்படின்னு 4 குமரிகளை பற்றி பேசினாங்க. வான்குமரி என்பது சித்தர்கள் காலத்திலே அழகு வெடிச்சது வந்து 2 மரங்களுக்கு நடுவில் ஒரு விரல் அளவில் இருக்கும். அது வந்து அதை சாப்பிட்டா அவங்க வந்து பல ஆண்டு காலத்தில் வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. அடுத்தா பால்குமரி ஒடிச்சா பால் மாதிரி எவ்வளோ, அதுவும் நம்மகிட்ட இழந்துட்டோம். செங்குமரி என்று சொன்னது வந்து அப்படி சொன்னது, செங்குமரி என்று சொன்னது இது மாதிரி கன்னி கற்றாழை. இந்த இதெல்லாம் பூவிடு, இந்த கற்றாழை எதுவுமே பூவிடாது. இவங்க 50 நாட்டுக்கு வச்சுருக்கீங்களா, 50 வச்சுருக்காங்க. அந்த செங்குமரியினுடைய அடையாளம் என்னென்னா, இது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நீங்கள் அப்புறமா தொட்டு பாருங்கள். லேசாக அமுத்திட்டா கை வச்சு போடும். அந்த மாதிரி ரொம்ப ரஃப்பான விஷயம். அடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அறுத்தாத்து இது மாதிரி சிறப்பாக பால் வரும். 5 ஆண்டுகள் ஆகும் முதிர்ச்சடை இருக்குது. ப்ராப்பராக முதிர்ச்சடை இருக்குது 5 ஆண்டுகள், 60 மாதங்கள் ஆகும். 60 மாதங்கள் ஆண்டுகள்னா முன்னாடி உள்ள அந்த சிவப்பான ரத்தம் மாதிரி இருக்கிறது இருக்கும். அதுதான் நமக்கு இதுக்கு பேர் ஃபெனோலிக் கண்டென்ட் சொல்லுவாங்க. மஞ்சளாக வர்றதும் சிவப்பாக வர்றதுக்கு பேர் ஃபெனோலிக் கண்டென்ட் சொல்லுவாங்க. இந்த ஃபெனோலிக் கண்டென்ட் வந்து மெச்சூர்ட் ஆகும்னு சொன்னாங்க. சாதாரண அளவுக்கு 24 மாதங்கள், இந்த ரெட் அளவுக்கு வந்து 50-60 மாதங்கள் ஆகும். ஓகேவா? சரி, இதில் என்னன்னா இப்போ இதெல்லாம் இவ்வளோ தூரம் கழுவுறோம். இப்போ தம்பி ஒரு முறை கழுவி போனது எனக்கு ஷாம்பு காட்டினாங்க. நான் இன்னும் வீட்டில் இருக்க கழுவுன்னு சொன்னேன் இல்லையா, அதை எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கு. இது வந்து என்ன பண்ணலான்னா அப்படியே அறுத்துட்டு இந்த முள்ளை மட்டும் நீக்கிட்டு அப்படியே கட்டு சாப்பிடும், கழுவ வேண்டியதில்லை. இது வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இதை வந்து தான் பெரிய நோய்களுக்கெல்லாம் ஆட்கொள்ளி நோய்களுக்கு இதை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து சாதாரணமாக கிடைக்காது. இன்றைக்கி நாங்கள் வந்து பெங்களூர்லாம் 200 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் போயிடுவோம். இது மாதிரி வைத்தியர்களெல்லாம் தெரிஞ்சாங்கன்னா எங்களோட செடி திருடிட்டு போயிடுவாங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு திருடிட்டு நான் என்ன வேணாலும் எடுத்துக்குவாங்க, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்குவாங்க, நான் தரேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி விற்பனைக்காக வைக்கிறது இல்லை. நாற்றுகள் ஏதாவது வெளியே ட்ரைபல் சூடு தான் வாங்கிட்டு வரும். இப்போ அவங்களுக்கு கொடுத்து நாற்று எல்லாமே ட்ரைபல் சூடு வாங்கிட்டு வந்தாங்க. அதை கொடுத்துருக்கோம். அதை வந்து வளர்த்துருக்குது. ஏன் அவங்க கை கொடுத்தாங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுக்க மனம் படைத்தவர்கள் அவர். ஏன்னா இப்போ விட வாங்க நாங்கள் நாட்டு தரலான்னு சொல்லக்கூடிய மனம் படைத்தவர்கள் அப்படிங்கிறனால தேடி போய் அவங்க வீட்டில் பயிற்சி நடத்தி அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்து உங்கள் தோட்டக்குள்ளே வைங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் இன்றைக்கி நான் போய்ட்டு நாற்று வாங்கி 500 ரூபா சொல்லுவாங்க. ஒரு நாற்று ஒரு லீஃப் 200 ரூபாய்க்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டேன்றாங்க. சில அவங்க எங்களுக்கு நம்மளும் மாற்ற முடியும். ஓகேவா? இது வந்து கன்னி கற்றாழைன்னு சொல்லுவாங்க. கன்னிக்கும் குமரிக்கு என்ன வித்தியாசம்? இது குமரி, இது கன்னி. என்ன வித்தியாசம் சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க. கன்னி பூ பூக்காது, சரிங்க, பூ பூக்காது. சரி, நான் சாதாரணமாக சொல்றேன். கன்னி குமரி ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? குமரி திருமணம் ஆகலாம், குழந்தை திருமணம். கன்னி என்பவர்கள் கன்னியாகவும் இருப்பாங்க. அதனால இந்த பூ இது வந்து பூவை விடாதனால இது கன்னி கற்றாழை. இனக்கலப்பே நடத்த முடியாது. இதை யாருமே இனக்கலப்பு நடத்த முடியாது. ஆனால் இது வந்து வாழக்கூடிய இடம் வந்து பாறைகளுக்கு நடுவில் ரொம்ப தனிமையாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத இடத்துல இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம வந்து டொமஸ்டிகேட்னா நம்ம வாங்கிட்டு வந்து 10 வருடங்களாக நான் ட்ரை பண்ணி இப்போ தான் வந்து நாற்றை கையில் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். பிறப்பு வாங்கி வச்சுருக்காங்க, நிறைய பேர் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க.
நல்லா வரும் சார். இதில் மட்டுமே வரும். எந்த சோத்துக்கட்டை இதில் மட்டும் வராது. இந்த கண்டு தான் ஞாபகம் போகும்போது எல்லாருமே ஆளுக்கு ஒரு சோத்துக்கட்டாளி நாட்டுகள் கொண்டதுக்கு உங்களுக்கு இலவசமாக தர்றதுக்கு வாங்கிட்டு போங்க. மறக்காம வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி விடுங்க. அதாவது இருக்கு, நானும் பார்த்துக்கிறேன். ஆமாம், அது வந்து இயற்கைக்கு முரணான விஷயம். அப்படி இல்லை. அப்படி இருந்தால் எல்லாருமே நாங்கள் லீஃபே வாங்கிட்டு வேணுன்றோங்க. அது வேர்லேருந்து ப்ரொபகேட் ஆகுது. அந்த விதையிலெல்லாம் விதை வந்து நான் வாங்கியிருக்கிறேன். 4 வந்து 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அது முளைக்குள்ளே அது என்ன விதையே தெரியாது. அதெல்லாம் வியாபாரம், அதுதான் விஷயம். அதுக்கடுத்து இப்போ நான் இது வரும்போதே சொல்லிடுறேன். இதுவும் சிவப்பு கற்றாழை தான். அடுத்தா சிவப்பாக பால் வரும். இது வந்து யானை கற்றாழைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் புதர்கள் இருக்கக்கூடிய நார்கற்றாழையும் யானை கற்றாழைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து எங்கன்னா ஒரு ராஜஸ்தான் நடைமுறை சாதாரண கற்றாழை. அவங்க இதுதான் வந்து வெளிநாட்டு நடத்துறாங்க. அங்கே நம்ம மாதிரி இந்த சோறு கற்றாழை மாதிரி விளையக்கூடியது அது. இது ரொம்ப பீச்சு 5 கிலோ 6 கிலோ ரொம்ப பெருசாக வரும். செடி வந்து பெருசாக வரும். இப்போ நான் உருவாக்கிட்டு இருக்கிறோம். அது கிடைக்கும். வீட்டிலலாம் வச்சுக்கணும். ரொம்ப பிரமாதமாக வரும். ரொம்ப அழகு தவறுனா அவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த ஃபவுண்டைன் நடுவில் வச்சுக்கணும். ரொம்ப சூப்பராக வரும். இதுவுமே கசப்பு கிடையாது. இதுவுமே நீங்கள் கசப்பு அறுத்து எடுத்து சாப்பிடும்போது கசப்பு இருக்காது. இந்த வாடகை இருக்காது. அதே இந்த மாதிரி சிவப்பாக பால் வரும். அதையும் சிவப்புக்கு தாளத்தில் விற்கிறாங்க. இதனுடைய பூ வந்து இது பச்சையாக காய்கறி இன்னும் பச்சையாக இருக்கு. வளர்ந்த பச்சையாக காய்கறி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது கொல்லிமலையில் மட்டும் கிடைக்கக்கூடிய தனியாக வந்து இது நாங்கள் வீட்டில் வந்து இதாக வச்சுருக்கோம். சாம்பிள் ஒரு 5 விதமான கட்டால் நான் வச்சுருக்கேன். ஆனால் இது ஒன்று கொல்லிமலையில் மட்டுமே கிடைக்கிறது. இது பாம்பு கட்டாயன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ட்ரைபல்ஸ் மட்டும்தான் நம்ம எல்லாருமே அப்படி பண்ண முடியாது. அவங்க மட்டும் எடுத்து பாம்பு கடிக்காக சுட்டு சாறு எடுத்து அந்த கடி வேலையை போடுவாங்க, உள்ளே கொடுப்பாங்க. நாம் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு அதனுடைய மூலிகையில் கூட என்னெல்லாம் சேர்க்குறாங்க. அது தெரியாதனால தனியாக மட்டும் இதை கொடுத்தா அது வேலை செய்யும். ஓகேங்களா? இது வந்து அதனை பயன்படுத்துறது. சரிங்க, அது வேற. அது வந்து நாகதாளி. அது நாகதாளின்னு சொல்றது. இதுவுமே பாம்பு வராது. நிறைய பேர் வந்து இது வச்சுட்டோம்னா பாம்பு வந்துடுமா அப்படிம்பாங்க. பாம்புக்கு என்னுடைய வாடகை பிடிக்காது. தென்னை மரத்தை சுற்றி வைக்க சொல்லுன்னு சொன்னாங்க. பாம்பு அணி எலிக்கலாமே இதுலேருந்து ஒரு கெட்ட வாடகை வீசினா என்ன இருக்கும். அந்த வாடகை பிடிக்காது, அதில் வந்து சேராது. ஆக்சிடென்டெல்லாம் பாம்பு வேணா ஒளியிருக்கா வந்து இருக்கலாமே தவிர இங்கே வாழணும் அப்படிங்கிறதுக்காக தோல் உரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. தோல் உரிக்கிறதுக்காக பாம்பு பயன்படுத்துறதுலாம் சொல்லுவாங்க. தோல் உரிக்கிறது அதை பயன்படுத்துவாங்க. முள்ளை பயன்படுத்துறது மாதிரி ஒரு பாம்பு தோல் உரிக்க இல்லை. அதுவா அது எந்த முள்ளை வேணாலும் பயன்படுத்து. எல்லா முள்செடிகளையுமே பாம்பு தோல் உறிஞ்சிருக்கு. அது வந்து அது ஒரு கருவி வேணும், அதுக்காக பயன்படுத்தணும். இதை அப்படி பயன்படுத்தாங்க. ஓகேங்களா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தாய்லாந்து இல்லை சூப் போடுற கட்டாக இதுவும் சிவப்பாக பால் வரும். இது கட் பண்ணி சூப் போடுவாங்க. தனியாக அப்படியே தோலோடு அப்படியே போட்டுருவாங்க. நல்லா இருக்கும். இது மாதிரி ஒரு 5 இனம் நான் வந்து வச்சுருக்கேன். இந்தியாவில் கிடைக்கிற அத்தனை இடத்தையும் நான் வந்து வச்சு அதை மற்றவங்களுக்கு காட்டுறக்காக மருத்துவமானது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டுறக்காக வச்சுருக்கிறோம். ஓகே. இப்போ நாம் எடுக்கக்கூடிய ஒரே சோத்து கற்றாழை வந்து இந்த சாதாரண நம்முடைய நலம் தரும் நட்புமுறை என்று சொல்லக்கூடிய அலோவேரா பார்பாடென்சிஸ். அலெக்சாண்டர் கொண்டு அங்கே பார்படா என்ற தீவில் வச்சதுனால அந்த பார்பாடென்சிஸ்னு பேர் வந்துச்சு. அலோ என்று சொன்னால் அரபிய மொழியில் கசப்பான பிரகாசமான நட்பம். வேளா என்று சொன்னால் உண்மையான நேர்மையான நட்பம். இந்த ஒரு செடிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வேற எதுவும் இல்லாமல் இந்த நேர்மையான கசப்பான பிரகாசமான அப்படிங்கிற பேரை இதோட அடிச்சுட்டு ஒரு தீவிர வளர்ந்ததுனால அந்த பார்பாடென்சிஸ் அப்படிங்கிற பேரை வச்சு இதை வளர்ச்சி சொல்லியிருக்காங்க. அதனால அலோவேரா பார்பாடென்சிஸ்ங்கிறது என்னுடைய தாவரத்தை, என்னுடைய சயின்டிஃபிக் நேம், என்னுடைய பொட்டானிக்கல் நேம். சரிங்களா? ஓகே. இப்போ இதுதான் வந்து என்னென்னா முக்கியமான அடையாளம். மீண்டும் இருக்க சொல்கிறேன். இது வந்து இந்த வெள்ளை முட்கள் வந்து அடுத்தனா வந்து கையை கிளிக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துச்சுன்னா ஐயோ வரலையே, ஐயா சொன்னது வரலையான்னு சொல்ல வேண்டாம், வரும். ஆனால் வந்து ஒரு சில நேரம் இனக்கலப்படுது. பூராமே நம்முடைய அலோவேரா பார்பாடென்சிஸ் தான். ஆனால் ஒவ்வொன்று அமுத்தினீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்காக அந்த பார்பாடென்சிஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் இனக்கலப்பு நடந்துருக்கு. அதுக்கு காரணம் சொல்லிடுறோம். ஓகே. இப்போ இது வந்து என்ன செய்யலைன்னா எடுத்துட்டீங்க. செடிகள் வந்து 24 மாதங்கள் நிறைவடையலாம். 24 மாதங்களுக்கு முன்னாடி அறுத்தீங்கன்னா இது மாதிரி வெள்ளை புள்ளிகள் இருக்கும். இந்த வெள்ளை புள்ளிகள் தான் நீங்கள் அறுக்கக்கூடாது.
ஏன்னா இன்னும் 26 மாதங்கள் ஆகும். சாதாரணமாக 10 மாதம் 12 மாதம் கூட இந்த மாதிரி முழுக்க முழுக்க பச்சை பொடியெல்லாம் பச்சையாக வந்துடும். அது செடி அறுக்கலைன்னா அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஆனால் நீங்கள் அறுக்கும் போது இந்த வெள்ளைப்பொடி இருந்தால் அறுக்கக்கூடாது. அவ்வளோதான். வெள்ளைப்பொடி இருந்தால் இன்னும் குழந்தை பிஞ்சு திருமணம் ஆகிறதுக்கு தகுதியாக அர்த்தமா அந்த மாதிரி. ஓகேவா? மஞ்சள் கலராக வருது சார். எதுங்க? மஞ்சள் கலரில் லேசாக வருது. மஞ்சள் சார் அந்த இதில் இலையில மஞ்சள் கலராக வருது. இல்லை, அது வெயில் அதிகமாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருந்தால் செடிகளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அது வந்து அதிகமாக தண்ணி போனாலும் அதிகமாக குறைவாக தண்ணி இருந்தாலும் அது மாதிரி ஒரு வெயில் காலத்தோட சிறப்பாக மாறி சுருண்டு போய் இருக்கும். பயப்படவே வேண்டாம். நீங்கள் இரவு நேரத்தில் காற்று எடுத்து வாழக்கூடாது. இரவு நேரத்தில் காற்று எடுத்து வாழக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதை பற்றி நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட் பின்னாடி நிறைய இருக்குது. அதையெல்லாம் சொல்றதுக்கு நேரம் வந்து உங்களுக்கு அடுத்த பயிற்சியில் வரும்போது இப்போ பிறப்பு இந்த பயிற்சிக்கு வந்தால் கொஞ்சம் கூடுதலாக தகவல் கிடைக்குன்னு நினைப்போம் வந்திருப்பார். ஆனால் இங்கே ஏற்கனவே பேசிக் சொல்லி கொடுக்க வேண்டியதுனால அவர் அந்த கருத்துக்கள் இழப்பார். அதனால் தனிப்பட்ட முறை நிறைய கருத்துக்கலாம். உங்களுக்கு நிறையா வந்து நெட்டில் வந்து ஏகப்பட்ட தகவல் இருக்குது. சோற்றுக்கற்றாலே மெடிசன் பெனிஃபிட், ஹெல்த் பெனிஃபிட், காஸ்மெட்டிக் எப்படி செய்யறதுனால இருக்கும். அதையெல்லாம் ஆராய்ச்சி வந்துட்டு உங்களுக்கு எது சரியாக இருக்கும் அதை மட்டும் எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துரு. அதாவது ஒரு சின்ன அறிமுகம். இந்த சோற்றுக்கற்றாழை வைத்து நீங்கள் ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட் பண்ணலாம். நான் 100 ரெசிபி ரெடி பண்ணி. ரெசிபின்னு என்னங்க? ரெசிபினா உணவு செய்முறை. இதெல்லாம் சேர்க்கணும், இப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்றதெல்லாம் ரெசிபின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ரெசிபி உணவுக்கு மட்டும் 100 ரெசிபி பண்ணியிருக்கிறேன். காலையில் டீயில் எப்படி சேர்க்கலாம், காஃபியில் எப்படி சேர்க்கலாம், இட்லியில் எப்படி பண்ணலாம், தோசையில் எப்படி சேர்க்கலாம், எப்படி வந்து உப்புமா பண்ணலாம், எப்படி கேசரி பண்ணலாம், இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று நீங்கள் எப்படி வந்து வடை பண்ணலாம், பஜ்ஜி பண்ணலாம், போண்டா பண்ணலாம். வாங்க டீம் சார் வந்துட்டாரா? ஓகே, அவர் நிறைய மிஸ் பண்ணேன். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இருந்தது. ஓகே ஓகே, ஜூஸ் கொடுங்க கொடுங்க. எல்லாம் ஜூஸ் இருக்காது? ஓகே, கொடுக்காம வெயிட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, சிறப்பாக வந்து நம்ம இன்னைக்கு ஜூஸ் இருக்கோம் இல்லையா? இந்த ஜூஸ் நீங்கள் சென்னையில் ஜூஸ் குடிச்சிருப்பீங்க நிறைய பேர் இல்லையா? சென்னைக்காரலாம் சென்னை ஜூஸ். நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு அருமையான தம்பி ரமேஷ் வந்துருக்காங்க. திருவாரூரில் ஜூஸ் பண்ணி விற்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இந்த மாதிரி கமர்ஷியலாக பண்ணி இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி விற்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி செய்கிறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்து இவ்வளோ சாமான்கள்லாம் செடி செய்யறதுன்னா அவங்களுக்கு விலை கட்டுடையாக ஒன்றும் வேலை வந்து செய்ய முடியும். ஆனால் இது நம்ம ஹெல்த் ட்ரிங்காக வீட்டில் செய்யணும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சுருக்கோம். இல்லை மாலை பண்ண சொன்னாங்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி என்ன வேணாலும் சேர்த்துக்கங்க. ஒரே ஒரு கணக்கு 40% தான் சொற்கத்தால் இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அளவாக வெயிட்டில் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் அளவு எடுத்தாலும் சரி, நீங்கள் ஜூஸ் செய்யறதுக்காக எடுக்கக்கூடிய சோற்றுக்கற்றாழை வந்து அது 40% தான் இருக்கணும். பாக்கி நீங்கள் மோர், தயிர் இதெல்லாம் சேர்த்துறீங்களா, இதெல்லாம் சேர்த்திங்க. காய்கறி அதுக்கு ரொம்ப சிறப்பான என்னன்னா நம்ம இன்னைக்கு சேர்த்துனா கேரட், பீட்ரூட் சாதாரணமாக சேர்த்துக்கோம். கொஞ்சம் நெல்லிக்காய் சேர்த்துக்கோம். பழங்கள் என்னாவது நீங்கள் வந்து அதாவது வாழைப்பழம் சேர்த்துனா கெட்டியாக எடுக்க முடியாது. சப்போட்டா, பப்பாளி, மாதுளை நல்லா நிறைய சேர்த்துலாம். அது மாதிரி செஞ்சுக்கலாம். கூட என்ன செய்யணும்னா நம்ம தினசரி வந்து நீங்கள் வந்து ஓமம், மிளகு, சீரகம் இதெல்லாம் நம்ம எப்பாவது இருக்கா அதெல்லாம் குழம்பு அது கூட நீங்கள் பிள்ளைங்களாம் சாப்பிட்றதில்ல. அதனால் அரைச்சி பவுடர் பண்ணி இதில் சேர்த்துட்டோம்னா நமக்கு அதை வந்து செய்யலாம். என்ன வேணால் நீங்கள் ஸ்பைசஸ் நிறைய சேர்த்துக்கலாம். என்ன வேணால் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அது மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஜூஸ் தான் இது. இது வந்து இதனுடைய யூஸஸ் என்னன்னு சொன்னாங்க. சாதாரண இன்றைக்கி வந்து 2 டம்ளர் சாப்பிட்டுருந்தேன். ஒரு டம்ளர் சாப்பிட்டாலே வேலை செய்யும். நாளைக்கு காலையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ மோஷன் போகும். யாருக்கெல்லாம் பீரியட்ஸ் பிளாக் ஆகிருந்ததோ ரிலீஸ் ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த ஜூஸ். அது சாதாரணமாக ஜூஸ் எடுத்து சாப்பிட முடியாது. அது ஒரு பெரிய வேலை. இது வந்து இது எல்லாராலும் இயலாதுன்னு சொல்லி உங்களுடைய கருத்து இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் நான் என்ன செய்கிறேன்னா தினசரி சோற்றுக்கற்றாழையை ஒரு வீட்டுக்கு ஒன்று வாங்குங்க. ஒரு லீட் இப்போதைக்கு 20 ரூபா, 25 ரூபா. உள்ளூரில் 20 ரூபாய்க்கு வைக்கிறோம், வெளியூர் அனுப்பும் 25 ரூபாய்க்கு அனுப்புகிறோம். பெங்களூருக்கு 50 ரூபா போகும். ஒரு லீட் 50 ரூபாய்க்கு போகும். ஒரு 5 டம்ளர் வருங்களா? இதுங்க 1 லிட்டர் ரூபா வருது. 6 ஜூஸ் செய்யலாம். இது 400 கிராம். இது ஓகேவா? எடுத்தாலும் 50 கிராம் போட்டால் போதும் ஒரு ஜூஸ்க்கு. நம்ம இங்கே போட்டதுன்னா இத்தனை பேருக்கு சேர்த்து நான் 1.5 கிலோ தான் எடுத்துருக்கேன். இத்தனை பேருக்கு சேர்த்து 1.5 கிலோ தான் சேர்த்து எடுத்துக்கிறோம். ஆக இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னாக்க
எப்படி கட் பண்ணி எப்படி ஜெல்லாட்டு நம்ம ஃபில்லட்ஸ் என்ற வடிவத்தில் சாப்பிடணும். தினசரி சாப்பிடக்கூடிய ஃபில்லட்ஸ் என்ற வடிவத்தில் சாப்பிடணும். அதை இப்போ நம்ம செய்து காட்டணும். ஓகேவா? இதை நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ அதை வாஷ் பண்ணுறது பிரச்சனை, எப்படி வாஷ் பண்ணணும், ஏன் வாஷ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிங்கன்னா அப்புறம் அடுத்த நம்ம இது பண்ணிக்கலாம். கவனிக்கிறீங்களா? இல்லையே ரெண்டு முக்கியமான விஷயம். சோத்து கற்றாழைக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா கருத்துக்களுமே எசத்தில் தான் இருக்கணும். அலுமினியம் இரும்பு படக்கூடாது. இது நீங்கள் யூடியூப்ல தெரியக்கூடிய அலுமினியம் இரும்பு தொடக்கூடாது. அலுமினியம் பட்டாலும் இரும்பு பட்டாலும் ஆக்சிடேஷன் ஆகி அது விஷத்தன்மையாக மாறி. ரெண்டாவது கத்தி கூட என்னன்னா ஸ்டீல் கத்தி இருக்கக்கூடாது. இது மாதிரி ஸ்டீல் கத்தி தான் இருக்கணும், இரும்பு கத்தி இருக்கக்கூடாது. ஏன்னா அது சூடு இருக்கு, அது பார்க்கணும். ஓகேவா? இப்போ இது எப்படி நம்ம கட் பண்ணி நம்ம செய்யலாம். அம்மா அந்த ஜல்லடை வெடிக்கிற மாதிரி ஒரு ஜல்லடை இருக்கிற மாதிரி இது இல்லை இது மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு தட்டு வாங்கிங்க. சோத்து கற்றாழை யாரெல்லாம் பயன்படுத்தணும், வீட்டில் பயன்படணும்னா இது மாதிரி ஒரு ட்ரே வாங்கிக்கோங்க. நம்ம சாதாரணமாக எஸ்எஸ் ட்ரே உங்களுக்கு கிடைக்கும், கடையில் கிடைக்கும். அது மாதிரி இது மாதிரி ஒரு ஸ்கூப்பர்னு பேர் இருக்குது. ஸ்கூப்பர்னா மாவு எழுதக்கூடிய கடை எல்லா சாப்பிட கடையிலும் இருக்கும். திருப்பூர் கோயம்புத்தூர் மட்டும் கிடைக்காது. உங்களுக்கு என்ன புறமே நானே வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு கடையில் கிஃப்ட் கொடுப்போம். அது மாதிரி இருக்கும். அடுத்ததான் இது மாதிரி ஒரு ஸ்வீட் கட்டி. இந்த மாதிரி ஸ்வீட் கட்டி கிளீவர்னு சொல்லுவாங்க. கிளீவர் நைஃப்னு சொல்லுவாங்க. இந்த நைஃப் வாங்கிக்கோங்க. ரொம்ப காலத்துக்கு பயன்படும். சீக்கிரமாக மனை தேஞ்சு போகாது. ஓகே. அப்புறம் இது மாதிரி வெறும் 65 ரூபாய் ஒரு செட்டு. இதை நீங்கள் அறுத்து சொல்லிட்டு நீங்கள் கலந்து போது ஈஸியாக வணிகம் கேட்டுக்கலாம். ரொம்ப நல்லா. ஓகே. இது 3 மட்டும் இருந்தால் போதும். இதே ஒன்று 2 3 4 ஐட்டம் வந்தாலே உங்களுக்கு சரி. அதை நீங்கள் தொழிலுக்காக பண்ணணும்னா கூட நல்லா இருக்கும். எல்லாருமே அலுமினிய பாத்திரத்தில் எடுத்துட்டு அதை காட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியல அலுமினிய பாத்திரம் போட்டோம்னா அது ஆக்சிடேஷன் ஆகி அந்த மருத்துவ பொருட்கள் இழந்து போய் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் ரிசல்ட் தெரிய விஷயம். இப்போ இது மாதிரி இந்த மாதிரி முதிர்ந்த கற்றாழை முதிர்ந்ததுன்னா இப்படி ஜெல் இப்படி வந்திருக்கும். 14 மணிக்கு ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி வழியிலேயே ரொம்ப கஷ்டம். இது என்ன காரணம்னா எல்லாமே வெளியில விளைந்தது, தண்ணீர் இல்லாமல் விளைந்தது. அதுதான் முக்கியம். தண்ணி கொடுத்தீங்க நம்ம பண்ணாலும் செடி க்ரோத் வராது. கண்டாய் அது ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஏன்னா பாலையோட தாவரம் இதுக்கு தண்ணீரே கொடுத்துக்கூடாது. தண்ணீர் இல்லாமல் விளைஞ்சது. ஒரு லீக் 500 கிராம். இந்த 500 கிராம் லீக் தான் நம்ம ஆவணே கொடுப்போம். அதுதான் நமக்கு இந்த செடி அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழ் பக்கமாக இந்த மாதிரி இந்த பட்டையோட கீழே இருக்கும். இது நான் அடுத்தது கீழே கண்டு ஒரே பிரிச்சு விட்டுட்டு அப்படியே ஆப்போசிட் எடுத்தீங்கன்னா இந்த குறுக்க அறுக்கக்கூடாது. குறுக்க அறுத்தீங்கன்னா அது சீக்கிரமாக ஆக்சிடேஷன் ஆகிடும், அது கெட்டு போயிடும். சாதாரணமாக இந்த மாதிரி இது மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா 25 நாள் 1 மாதம் கூட இது மாதிரி முழுக்க இந்த வெள்ளை பகுதியோடு சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் கூட நீங்கள் அதாவது வச்சுக்கலாம் வேணும். ஒன்று படாமல் இருக்கணும். ஒரு நீர் படாமல் இருக்கணும். அப்படி வச்சிங்கன்னா 1 மாதம் கூட சேர்த்து பார்க்கணும். ஈரத்துலையோ வெளியிலேயோ காயம் வரைக்கும் நல்லா நல்ல இருக்கணும். ஓகேவா? இப்போ இது மாதிரி அறுத்துக்கிறாங்க. இது நான் உங்களுக்கு எப்படி இந்த லீக்கு ஓப்பன் பண்ணணும் சொல்லிட்டேன். இது அளவுக்கு பார் பாடிட்டு அறுத்துக்கு வெள்ளை பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது கீழே மஞ்சள் பால் வரும். இந்த மாதிரி இதோடு அறுக்கணும். இப்போ அதை கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த கீழ்பக்கம் இருக்கு இல்லைங்களா, வலதுகையில் இந்த கீழ்பக்கம் வச்சுக்கணும். இது நம்பர் 1. இது 6 செட்டு இருக்கிற அந்த 6 இதில் 1 பார்க்க. இது அப்படியே எடுத்து அறுத்துட்டோம்னா இப்படி அறுக்கக்கூடாதுங்க. இப்படி கொடுக்க வச்சா நேரம் இப்படி நிறுத்துறோம். இதுதான் பேசிக் கற்றுட்டிங்கன்னா போதும்.
அது நீங்கள் எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாருங்கள், இந்த முறையை இந்த முள்ளை வந்து நம்ம இப்படி சரி கட்டுக்கிறோம். ஒரே சீராக வந்து இது வரும். இந்த இடத்துல ஓப்பனிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஓப்பனிங் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்ன செய்யணும்னா திருப்பலாம் வேண்டாம். இதுவாக இப்போ திருப்பிக்கினா கையை வச்சு திருப்பிட்டு இரண்டாவது பக்கம் முள்ளுக்கிட்ட இப்போ இது ஏற்கனவே கட்டாயம் இருக்குது. இப்போ 4 பக்கம் என்ன பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். என்ன பண்ணிருக்கோம்? 4 பக்கத்தையும் கீழே ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த மிச்சம் இருக்கு 2 பக்கம் தோல் இருக்கு. கீழே எடுத்து தோல். இந்த தோல் எடுத்துருக்காக்கா நம்ம இந்த மாதிரி கறி வச்சுருக்கோம். தோசை கறி எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு டம்ளர் இருந்தால் கூட எடுக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் கூட இதில் கூட இப்படி எடுத்துக்கலாம். கட்டி மாதிரி ஒரு கோயில் வச்சு அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, தோசை கறி இருந்தால் பரவாயில்ல. இது ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு 70 ரூபா 80 ரூபா வரும். இது மல்டிபர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாமியாருக்கும் பயன்படுத்திக்கலாம், எல்லாத்துக்கும் பயன்படுத்தி அது வந்து இந்த ஒரு இது வந்து வேஸ்ட் கிடையாது. நான் வந்து பல்லு வழக்கி குளிச்சு பல ஆண்டுகள் ஆகும். அப்படிங்களா? அது வந்து பல்லு வழக்கி குளிச்சு சோத்துக்கு காலையை தவிர வேற ஒருத்தர். ஓகேவா? இப்போ நான் குளிக்கிறதுக்கு இதாங்க எனக்கு சோப்பு. இந்த சோப்புக்கு விலை கொடுக்க வேண்டாம். கெமிக்கல் கிடையாது, வாசம் கிடையாது, கலர் கிடையாது, எம்என்சிக்கு உடைய காசு போகாது. இதை இப்படி வாங்கினீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற விவசாயத்துடைய விவசாயிக்கு பணம் போய் சேரும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். மருத்துவருக்கு பணம் போகாது, ஃபார்மா கம்பெனி காசு போகாது. அப்படி இருந்தால் அவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய தேவை பண்ணுவாங்க. இது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவ் மாதிரி அழகாக தான் சேவ் ஃப்ரீ சேவிங் க்ரீம். சேவிங்க்கு முன்னாடி அழகாக இப்படி பண்ணிக்கிறேன். பிளேடு ரொம்ப நாள் அழகாக வந்து சூப்பராக வந்து கிளைனிங் ஆகணும். பிளேடு சீக்கிரம் கெட்டுப்பாங்க. பேசுறது வந்து சாதாரணமாக 14 வருஷம் 30 நாள் வரும். எனக்கு 1 மாதம் கண்ட நாள் கேட்பாங்க எங்கள் வீட்டில். ஏய் அதனால அவர் பண்ண அப்படியே பேசணும். ஓகேவா? சேவ் பண்ண பின்னாடி இதே தான் எனக்கு ஆஃபர் சேவ் க்ரீம் இதே தான். ஆமாம், இது புண்ணுங்கிறது மாதிரி ஒன்று. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சரி பரவாயில்ல, நான் வந்து சேவ் பண்ணல தானே, நான் பல்லு வளர்த்து இங்கே போகிறேன். தண்ணி லேசாக அழிஞ்சிட்டு வாயில் போட்டு நல்லா வெண்ணுன்னா ஒரு கூடாது. அப்படியே இண்டியன் ப்ரெஷ்ஷில் இதான் கடவுள் கொடுத்த ப்ரெஷ். இந்த ப்ரெஷ்ஷில் வச்சு அழகாக அப்படி இது பண்ணிங்கன்னா நல்லா கீச்சு கீச்சுன்னு ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா செய்யணும். ஒரு பைசா தள்ளுபடியாது. அது மட்டும் இல்லை மிக முக்கியமானது, நீங்கள் ஒரு முறை பேஸ்ட்டை போட்டு வாயில் துப்பி கீழே புல்லுக்கு போச்சுன்னா அந்த புல்லு மீண்டும் முளைப்பதற்கு 50 ஆண்டுகள் ஆகும். எவ்வளவு விஷத்தை நீங்கள் உள்ள தெளிக்கிறீங்க பாருங்க. மிக துரோகமானவர்கள் நாம் இந்த மண்ணுக்கு, இந்த பிளானட் ஏற்றுக்கு நாம் செய்கிற ஒரு பெரிய கொடுமை வந்து அவ்வளோ மோசம். மீன் நம்ம குளிச்சு போகிற தண்ணியில் மீன் எடுத்து விட்டிங்கன்னா சாதாரணமாக வந்து 2 நிமிஷத்துல துடிச்சு அவ்வளோ செடி வச்சு தான் வாங்கிக்கணும். எல்லாமே பூமிக்கல்லில் நம்ம வந்து இதில் விடுறது என்ன செப்டிக் டேங்க் விடுறதில்ல. ஆனால் நமக்கு எதுவும் தெரியல. இந்த செப்டிக் டேங்க் இருக்கிறது எல்லாமே வடிஞ்சு எடுத்து அந்த பூமி முழுக்க பெரிய சென்னை மாதிரி பெங்களூர் மாதிரி பெரிய சிட்டியிலெல்லாம் அது எத்தனை பெரிய செப்டிக் டேங்க் போட்டு எத்தனை வருஷமாக அந்த தண்ணி போயிட்டு இருக்கோம். அது அப்படியே என்ன பறவை இருக்கும்போது அது பற்றி போடு போட்டு வீட்டு அந்த எங்கிருந்து வராத நோய், நம்முடைய நோய் நம்மளே மீண்டும் திருப்பி வாங்கிடும். ஸோ இந்த மாதிரியான அணுகுமுறை இல்லாத வரைக்கும் நம்ம வந்து நம்மளை அடுத்த இயற்கை வாழ்வியல் ஆர்கானிக்கு இதெல்லாம் வந்து பேசி பிரயோஜனமே இல்லை. முதல்ல அடிப்படை மாற்றணும். அடிப்படை மாறாமல் நீங்கள் என்னதான் இயற்கை வாழ பாரம்பரிய இறைச்சி சோற்றுக்கு அதெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. நம்ம போடக்கூடிய துணிகள் நான் ஏன் அதிகமாக கலர் போடுறதில்லைன்னா, கலர் சட்டைக்கு கலர் துணிகளுக்கு அதிகமான கெமிக்கல் மட்டும் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கலால் எங்கே போகுது? மண்ணுக்கு தான் போகுது. நம்முடைய ஒருத்தருடைய பங்களிப்பாவது வெள்ளை சட்டையினால கலர் போடாமல் எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக கலர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் தெரியணும். இதுதாங்க ஒரு செய்தி. நீங்கள் முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க.
ஒரு ஆண்டுக்கு இந்தியாவில் 1,35,000 கோடி ரூபாய்க்கு 1,35,000 கோடி ரூபாய்க்கு பேஸ்ட் வணிகம் மட்டும் நடக்குது. உங்க பேர் என்னமா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுஜாதா. ஒரு சுஜாதா மாறினாங்கன்னா அப்படி ஒவ்வொருத்தரா மாறிட்டு வந்தவங்கன்னா எத்தனை இந்த மண்ணுக்கு இந்த மனிதனுக்கு இந்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பணம் வச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளவு போதுங்க. இதுக்கு வந்து வீசி எறிகிறது, இதுக்கு வந்து வெளியே வீசிறியும் இல்லையா, அந்த வீசிறியில் இருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். இதுக்கெல்லாம் தான் சோதிக்கத்தடை பயன்படுகிறது. என்ன பண்ணணும்? இப்போ எங்கே நம்ம வாரண்டி யார் இந்த அல்வா பண்ணுறதுக்கு இல்லைங்களா? யாரு அல்ல அது இல்லை, இந்த